الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. திருக்குரானுடைய சிந்தனைகளில் 11வது தலைப்பாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சில குறிப்புகள், சில வரலாறுகள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைனுவா என்ற ஒரு நகரத்தில் வாழ்கிறாங்க. அங்கே தான் நபியாக அனுப்பப்படுறாங்க. இன்றைய ஈராக்கினுடைய ஒரு பகுதி, மௌசூல் என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் தான் அவங்களுடைய முழு பேர் என்ன? யூனுஸ் பின் மத்தா அவங்களுடைய முழு பேர். இப்போ நபியாக அனுப்பப்படுறாங்க. அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்ததில் எந்த மக்களுமே ஏற்றுக்கொள்ளலை, எந்த மனிதருமே ஏற்றுக்கொள்ளலை. ஒரு கட்டத்தில் நபிமார்கள் நபியாக அனுப்பப்பட்டு அவங்க அழைப்பு கொடுத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா அல்லாஹ்வுடைய வேதனை அந்த கூட்டத்துக்கு வரும் கடைசியில். அதே போல தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாருக்கு கடைசியில் வேதனை வருது. அவங்க எச்சரிக்கை செஞ்சுறாங்க, இன்னும் 40 நாட்களில் உங்களுக்கு வேதனை வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை செய்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த மக்கள் இருக்கான். ஒரு கட்டம் 40 நாட்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர 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 வேதனை நெருங்கியது. மேகம்லாம் சூழ்ந்துருச்சு. ஊர் முழுக்க அந்த மேகம் சூழ்ந்துருச்சு. எந்த அளவுக்கு பயந்து ஓடுறாங்க எல்லா மக்களும். அதை பார்த்துட்டு எங்கே அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடுச்சுன்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை தேடுறாங்க. ஆனால் அவங்க அங்கே இந்த ஊரில் கிடையாது. பயம், எல்லாருக்கும் பயம். எல்லா மக்களும் ஒரு பாலைவனத்தில் வந்துட்டு, ஒரு கிரவுண்டில் வந்துட்டு தங்களுடைய பிள்ளைகள், கால்நடைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க, நீ அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரி, அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஈமான் கொள்கிறோம்னு சொல்லி வேதனையை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? ஈமான் ஏற்றுக்கொண்டுறாங்க. அல்லாஹ் கடைசி நேரத்தில் இந்த ஒரு சமூகத்திற்கு மட்டும் வேதனை வந்த பிறகு ஈமான் கொண்டதுனால அல்லாஹ் இவங்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்கிறான், வேதனையை நீக்கிறான். அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுவான், ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். எந்த ஒரு சமுதாயத்திற்கு, எந்த ஒரு ஊர் மக்கள் அவங்களுக்கு வேதனை வந்த பிறகு ஈமான் ஏற்றுக்கொண்டால் ஏற்ற அந்த ஈமான் பயனளிக்காது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை தவிர லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபில் ஹஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா. அவங்க வேதனையை பார்த்தபோது ஈமான் கொண்டாங்க. அதனால் நம்ம இவங்களுக்கு மட்டும் அந்த வேதனையை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வேதனை வந்த பிறகு ஈமான் கொண்டான். அது ஆஷுராவுடைய ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் அந்த வேதனையை நீக்கிட்டான். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, வேதனை வந்துடும் சொல்லி. அவங்க போய் ஒரு கப்பல், பெரிய கூட்டத்தோட ஒரு கப்பல், அந்த கப்பலில் ஏறிடுறாங்க. அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுவான், இத் அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன். ஒரு நிறைந்த கூட்டம் நிறைந்து அந்த கப்பலில் ஏறுறாங்க. ஏறனா என்ன ஆகுது? அந்த கூட்டத்தில் கப்பல் குலுங்க ஆரம்பிச்சிருது. போக முடியல அந்த கப்பல்னால. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க? அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே யாரோ ஒருத்தர் தன்னுடைய எஜமானனுக்கு மாறு செஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த கூட்டத்திலேருந்து அவரை வெளியாக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? யாருன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லா பேரையும் எழுதி சீட்டுக்குலுக்கி போடுறாங்க. சீட்டுக்குலுக்கி போட்டு யாருடைய பேர் வருதோ அவர் இந்த கப்பலை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு முடிவு செய்கிறான். சீட்டுக்குலுக்கி போடுறாங்க. போட்டது பார்த்தா முதலாவதாக வரக்கூடிய பேர் என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் வருது. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தா நல்லடியார் மாதிரி தெரியுறான். இப்போ இவரா தப்பு செஞ்சுருக்க மாட்டார். என்ன பண்ணுறோம்? திரும்பியும் குலுக்கி போடுவோம் சீட்டு அப்படின்னு சொல்லி 2வது முறையும் குலுக்கி போகிறாங்க. 2வது முறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வருது. 3வது முறையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் வருது. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களே முடிவு பண்ண, இல்லை நானே இந்த கப்பலை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு போய் அந்த கப்பலை விட்டு வெளியே போய் குதிக்கிறாங்க. உடனே அல்லாஹ் அந்த கப்பலுக்கு அருகிலே ஒரு மிகப்பெரிய மீனை வைத்திருக்கிறான். அவர்கள் குதித்த உடனே அந்த மீன் அவர்களை முழுங்கி விடுது. அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டுவான், ஃபல்தகமஹுல் ஹூத்து வஹுவ முலீம். அந்த மீன் அவர்களை கவ்வி கொண்டது. அவங்க அந்த மீன் வயிற்றில் போன உடனே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம இறந்துட்டோம்னு, ஏன்னா இருட்டாக இருக்குது, இறந்துட்டோன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்க காலை அசைச்சு பார்க்குறாங்க, கையை அசைச்சு பார்த்தா உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல சிறிதா, அதாவது தண்ணீர் அந்த மீன் வயிற்றில் சிறிதா அளவில்றாங்க. யாரெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், யாரெல்லாம் நான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரும் ஒரு சிறந்த ஒரு அழகிய துவா ஓதுவாங்க. லா இலாஹ இல்லா இந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துவா ஓதிக்கிட்டே இருப்பான். இந்த இஸ்திஃபாரை ஓதிக்கிட்டே இருப்பான். லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது. சுபஹானக், நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரன் என்ற இந்த தஸ்பீஹை ஓதிக்கிட்டே இருப்பான்.
ஏன்னா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் இருளில் மாட்டிக்கொண்டான். அல்லாஹ் சொல்வான், நாதா ஃபில்-ظுலுமாத், இருள்களிலிருந்து அழைத்தார் என்று அல்லாஹ் சொல்லிக்குவான். எப்படிப்பட்ட இருட்டு? இரவின் இருள் ஒரு இருட்டு. கடலுக்கு கீழே போனாலும் இருட்டாயிரும். மீனுடைய வயிறு ஒரு இருட்டு. அப்போ பல இருள்களில் இருந்து கொண்டிருக்காங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த நேரத்தில் இந்த தஸ்பீகை ஒதுக்கிட்டே இருக்காங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நபிமார்களுடைய மிக சிறந்த குணம், நமக்கும் இந்த குணம் வர வேண்டும், இந்த ஒரு பண்பு. ஏதோ ஒரு சிறிய தவறு, நபிமார்கள் பெரும்பாலும் செய்ய மாட்டான். ஒரு சிறிய தவறு ஏற்பட்டுடலாம், உடனே அல்லாட்ட, யா அல்லாஹ் நான் மன்னிப்பு தேடுறேன், அல்லாஹ் நான் ஒரு பெரிய அநியாயக்காரன், அல்லாஹ் உடனே தவற ஒத்துக்கொண்டு உடனே அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம். இப்போ நாம் ஒரு தவறு செய்கிறோம், ஒரு பாவம் செய்கிறோம், ஒரு பெரும்பாவமோ சிறிய பாவமோ செய்து விட்டால் உடனே அல்லாட்ட, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று உடனே பாவ மன்னிப்பு தேடணும். இது நபிமார்களுடைய குணம். இப்படி அந்த தஸ்பீ செய்து கொண்டே இருக்கான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும்போது மலக்குகள் எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருப்பான். அப்போ அந்த கடல் வழியாக கடந்து போகும்போது மலக்குகள் யோசிக்கிறாங்க, ஏதோ சப்தம் வருது. அவங்க சொல்லுவாங்க, இன்னா நஸ்மஉ சௌதன் ضعيفا بأرض غريبة, நம்ம இந்த சப்தத்தை இங்கே கேட்டிருக்கோம், ஆனால் வரக்கூடிய இடம் தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கும்போது, இவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார் என்று அல்லாஹ் மலக்காருக்கு சொல்லுவாங்க. இப்போ இப்படி சில காலங்கள், எந்த அளவுக்கு 3 நாட்கள் அல்லது 10 நாட்கள் அல்லது 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்தாங்கன்னு சொல்லி வருது. ஆக மொத்தம் சில நாட்கள் என்னது மீன் வயிற்றில் இருந்தாங்க. அல்லாஹ் அதற்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றுவான். அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ் சொல்வான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களில் இல்லாமல் இருந்திருந்தால், ஒருவேளை அந்த தஸ்பீக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்யாமலே இருந்திருந்தாரு, அல்லாஹ் திக்ர் செய்யாமல் இருந்திருந்தா, லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், அவர் அந்த மீன் வயிற்றிலே உலகம் எழுப்பப்படும் காலம், உலகம் அழியும் காலம் வரை அவர் அந்த மீன் வயிற்றிலே இருந்திருப்பார். அதெல்லாம் அவர் செய்த தஸ்பீகின் காரணமாக, பாவமன்னிப்பின் காரணமாக வெளியாக்கினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இதில் நமக்கு ஒரு பாடம் என்ன? அல்லாஹ்வை நல்ல நிலைகளில் இருக்கும்போது அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டு இருந்தோம்னு வச்சுக்க, சிரமமான நிலையில் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தஅர்ரஃப் ஃபிர் ரஹா யஅரிஃப்க ஃபிஷ் ஷித்தா, நல்ல காலத்திலும் நல்ல நிலையில் இருக்கும்போது அல்லாஹ்வை நீ அறிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உன்னை கஷ்டத்தின் நிலையிலும் அல்லாஹ் உன்னை அறிந்து கொள்வான் என்று சொல்வார்கள். இந்த துவா ஆக சிறந்த ஒரு துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த துவாவை ஒரு அடியான் செய்தால் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார்கள். இந்த துவா செய்து கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம், அவர் அழைத்த அழைப்புக்கு பதிலளித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர் மாட்டிக்கொண்ட அந்த கவலையிலிருந்து நம்ம அவரை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டு அதனோடு நிப்பாட்டலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றணும்னு நிப்பாட்டலை. யாரெல்லாம் சிரமத்திலும் கஷ்டத்திலும் மாற்றிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் இது போன்ற பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நல்லடியார்களாக இருந்தால், கதாலிக்க நுஞ்சின் முஃமினீன், இவ்வாறு தான் ஈமான் கொண்ட மக்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்று சொல்லி காட்டினான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ சிரமங்கள், இவ்வளோ கஷ்டங்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்ட அளவுக்குலாம் நம்முடைய கஷ்டங்கள் சிரமங்கள் கிடையாது. ஒருவேளை அந்த அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ்